தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சி மக்களுக்கு விரோதமானது என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் கோவை வந்தடைந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கீழடி ஆய்வுகள் சம்பந்தமாக நேற்றைய தினமே முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெளிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்து விட்டதாகவும், முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோதே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது குறித்தும், அவரது மறைவிற்கு பின் அவருடைய அரசு எவ்வாறெல்லாம் ஈடுபட்டது என்பது குறித்தும் தெளிவாக விளக்கப்பட்டு விட்டது எனவும் கூறினார். மேலும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொருவரும் அவர் விரும்புகின்ற தெய்வங்களை வழிபடுவதற்கு உரிமை உண்டு எனவும், முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் திமுகவை பொறுத்தவரை மக்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பு எழுந்திருப்பதாகவும், மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கூறிய அவர், அதை மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காகவும் கேலி சித்திரங்களை வெளியிட்டு அவதூறு செய்திகளை பரப்புகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் யோகாசனம் என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒன்று என்றும், அதனை முன்னின்று நடத்தும் பிரதமருக்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார்.